கேஸ் சுத்தமா இல்ல, ரெட்ல காட்டுது. டேய் வண்டி எங்கடா எடுத்துன்னு போன? வண்டியில சுத்தமா கேஸ் இல்ல ஆட்டோல. நான் தானே எடுத்துட்டு போயிருந்தேன். ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருந்தேண்ணா. கேஸ் போட மறந்துட்டேண்ணா. வெளியே போயிட்டு வந்து கேஸ் போட மறந்துட்டியா? டேய் சம்பாதிச்சாதானா பணத்துடைய கஷ்டம் உனக்கு என்னன்னு தெரியும். எப்படி காலேஜ் நாங்களே ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம்ல, அந்த திமிர்ல ஆடுற. அது பாரு என் கூட படிச்சுட்டு உன் கூட செட்டு சேர்ந்து சுத்தி நிக்குது, அது கூட பொறிக்கி நிக்கிற. டேய் மச்சான் ஏதாவது சொல்லணும்னா உன் தம்பியை சொல்றா, எங்கன்னா சொல்லி நிறுவ எல்லாம் வச்சுக்காதரா. கரெக்டு தானே நீ சொல்றது? என் வீட்டுல இருக்கிறது ஒழுங்கா இருந்தா நீலாம் ஏன் அப்படி பேச போற? வீட்டு பக்கமா சோத்து கத்துணும், செருப்பால் அடிக்கிறேன். மா அப்படியா? சரி நான் கூட்டிட்டு வரமா. டேய் வீட்டுல அம்மாவோட சண்டை போட்டு சாப்பிடாம வா, வீட்டுல விட்டு போறேன். அம்மா நான் கிளம்புறேன். என் அண்ணன் கூப்பிடுறான். ஏய் மச்சான், இப்பதான் உங்க அண்ணன் அவ்வளவு கேவலமா பேசுனா கூப்பிட்டேன்னு ஓடுற. மாமா என்ன அவன் பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா எனக்கு அப்பா இல்ல. அப்பா இருந்து பாக்குறது எல்லாமே அவன் தான் பாக்குறான். நான் சாப்பிட்றதுல இருந்து நான் போட்டுற துணிமணி வரைக்கும் எல்லாமே அவன் எடுத்து கொடுத்தது தான். அவன் பேசாம வேற யார் பேசுவா என்ன? மாமா அண்ணன்றவன் அப்பாக்கு சமம். வரேன். யாரு அப்பமா உறவு போலத்தேன் இந்த அண்ணன் தம்பி உறவும். வளர்ந்த பின்னாடி அதிகமா பேசிக்க மாட்டோம், ஆனா உள்ளுக்குள்ள அம்புட்டு வாசம் இருக்கும்.